ட்ரேடிங்கோட ரியலான சிச்சுவேஷன் என்ன? மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ட்ரேடிங்க்கு வரும்போது குயிக் மணியை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஒரு பிசினஸ்னா ப்ராஃபிட் வரதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்குமே. ஆனா ஆக்சுவலா இதுல சக்சஸ் ஆக மினிமம் நமக்கு 1.5 இயர்ஸ் ஆச்சு ஆகும். காஸ் இது ஒரு பிசினஸ். ஸோ ஒரு பிசினஸ எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதே மாதிரி தான் இதையுமே ஹேண்டில் பண்ணணும். ஸோ லாஸ் வரும்போது ரொம்ப எமோஷன் ஆகக்கூடாது. ஏன்னா எமோஷன்ல எடுக்கிற முடிவு இன்னும் லாஸ் அதிகமா தான் ஆகும். ஸோ ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அண்ட் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவை. இப்போ நமக்கு ட்ரேட் பண்ண கேபிட்டல் தர ப்ராஃபிட் நிறையவே வந்துருச்சு. ஈவன் நம்ம அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணா நமக்கு மில்லியன் டாலர்ஸ்ல கூட ஃபண்டிங் கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபண்டிங் கம்பெனிஸ் போறதுனால என்ன பெனிஃபிட்னா நம்ம அவங்களோட கேபிட்டலை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் கேபிட்டல் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ வாட் நம்மளோட சைக்காலஜி எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாது. ஓன் மணின்ற சைக்காலஜி. அதுலயே நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஃபர்ம்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபாரெக்ஸ் ஃபர்ம்ஸ் விச் இஸ் சிஎஃப்டி ஃபர்ம்ஸ் கூட சொல்லுவோம். இன்னொன்னு ஃபியூச்சர் ஃபர்ம்ஸ். ஃபாரெக்ஸ் ஃபர்ம்ஸ் வந்து நீங்க பிகினரா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல வந்து அந்த எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. லைக் வந்து கன்சிஸ்டன்சி ஸ்கோர், அதே மாதிரி நமக்கு வந்து டைம் லிமிட், அதே மாதிரி ஆக்டிவேஷன் ஃபீ இந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஃபியூச்சர்ஸ் ஃபர்ம்ஸ் போறீங்க அப்படின்னா நமக்கு கன்சிஸ்டன்சி ஸ்கோர் இருக்கும் சில ஃபர்ம்ஸ்ல, அண்ட் ஆக்டிவேஷன் ஃபீ இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு மந்த்லி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பே பண்ற வரை மாதிரி இருக்கும் அன்டில் நம்ம கிளியர் பண்ற வரைக்கும். ட்ரேடிங் லாங் டேர்மா கன்சிஸ்டன்டா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் அவுட்கம்ல ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த ப்ராசஸை மட்டும் என்ன சொல்ற என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அது தானாவே அவுட்கம், அதாவது நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த மணியை கொடுக்கும். அதே மாதிரி ஓவர் நைட்ல நம்ம கண்டிப்பா ரிச் ஆக முடியாது, மில்லியனரும் ஆக முடியாது. அதனால கன்சிஸ்டன்டா உங்களோட எஃபர்ட்ஸை போடுங்க. அட் த சேம் டைம் ஜேர்னல் பண்ணிட்டு வாங்க. அது உங்க ட்ராக் ரெக்கார்டை பில்ட் பண்ணும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிகினரா நீங்க வந்து ஓன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க, ஓன் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க, ப்ராஃபிட்ஸை சூஸ் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த ப்ராஃபிட் சொல்லி தரும். இப்போ வந்து நம்ம 10% தான் ரிஸ்க் தருவாங்க, அதை வச்சு அதே 10% மணி மேக் பண்றோம்ல, அந்த ஃபேஸஸை கிளியர் பண்றோம். அட் த சேம் டைம் அதை பண்ணி நம்ம லைவ் அக்கௌண்ட் எடுக்கணும்ல, அப்போது அதுல வர அவுட்கம் வந்து நல்லா இருக்கும். அப்போது அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த லெவல் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம கத்துக்கிட்டோம்னா ஓன் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்றதும் ஃபர்தரா ஃபியூச்சர்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ த ஃபைனல் திங், ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு அதை கரெக்டா சார்ட்ல எக்ஸிக்யூட் பண்றீங்க வித்தவுட் என்ன சொல்றதுன்னா எந்த விதமான எமோஷன்ஸும் இல்லாம அண்ட் சைக்காலஜிக்கலா எந்த ப்ராப்ளமும் இல்லாம பர்ஃபெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்ஸஸ் ஆகலாம். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் உங்களோட சக்ஸஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.